போகிறோம் அப்படின்னா ஒரு கோல்டு ஸ்கீமை பற்றின வீடியோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த நகை கடையோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் டிஜிகோல்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் தங்கமயில் டிஜிகோல்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யாரெல்லாம் தங்கமயில் டிஜிகோல்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம், யாரெல்லாம் டிஜிகோல்டு ஸ்கீமுக்கு பதிலாக வேறு சிட்டி ஸ்கீமில், அதாவது தங்கமயிலோட வேறு சிட்டி ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் இன்னும் பெஸ்ட் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோலாம் தங்கமயில் டிஜிகோல்டுங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்மளுக்கு எவ்வளோ லாபம், அந்த ஸ்கீம்னால எவ்வளோ லாபம், எத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு நகை கிடைக்குது, எத்தனை கிராம் நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிற வீடியோலாம் டீட்டெயில்ஸாக சொல்லியிருந்திருப்பேன். அந்த ஸ்கீம் பதிலாக வேறு ஸ்கீம் எதனா பெஸ்ட்டுங்கிறதையும் சொல்லியிருந்திருப்பேன். போய் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் தங்கமயில் டிஜிகோல்டுங்கிற வீடியோவில். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் டிஜிகோல்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் டிஜிகோல்டு ஸ்கீமை பற்றி வாங்க பார்க்கலாம். இதுவும் மற்ற டிஜிகோல்டு ஸ்கீம் மாதிரி தாங்க. ஒரு 4 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 75 நாள், 75லேருந்து 150 நாள், 150 நாள்லேருந்து 225 நாள், ஃபைனலாக 225 நாள்லேருந்து 300 நாள் சொல்லி பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு 75 நாள் 75 ஒரு 4 இதாக பிரிக்கிறாங்க. 2.5 மாதமாக பிரிக்கிறாங்க. 75 நாளுங்கிறது 2.5 மாதங்க இல்லையா, 2.5 மாதமாக அவங்களோட போனஸ் இதை கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 75 நாள் நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 7% கொடுக்குறாங்க. 7 கொடுக்குறாங்க. 2.5 மாதத்துக்கு அப்புறம் 75 நாள்லேருந்து 150 நாள் வரைக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 7%லேருந்து அப்படியே 5%ஆக கம்மி பண்ணிடுறாங்க. அடுத்து மூணாவதாக 150 நாள்லேருந்து 225 நாள் வரைக்கும் நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஒரு 3% எக்ஸ்ட்ரா ஒரு போன் கொடுக்குறாங்க. 225 நாள்லேருந்து 300 ஃபைனலாக உள்ளதுக்கு 3%லேருந்து அப்படியே 1%ஆக குறையுது. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு 7%, செகண்டுக்கு 5%, தேர்டுக்கு 3, அடுத்து 1 குறையுது. இந்த ஸ்கீமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாயிலேருந்து எவ்வளோ வேணாலும் கட்டலாம். இந்த ஸ்கீம் கம்ப்ளீட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு 10,000 கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மினிமம் அமௌண்ட் மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும். இது டிஜிகோல்டு ஸ்கீம்ங்கிறது ஒரு உண்டியல் சேமிப்பு மாதிரி தான். வீட்டில் உண்டியல் இருந்தால் நம்ம 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபாய்னு கையில் கிடைக்கிறத போடுற மாதிரி தான். மினிமம் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஸ்கீமு. மேக்ஸிமம் நோ லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலான்னு. நம்ம ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் கோல்டு காயினாக எடுத்துக்கலாம், தங்க நகையாக எடுத்துக்கலாம், வைரமாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம நார்மல் கோல்டு சீட்டு கட்டுறோம், நம்ம கோல்டு சீட்டில் ஜாயின் பண்ணி கட்டுறோம் அப்படின்னா சேதாரம் செய்கூலியில் ஆஃப் டிஸ்கவுண்ட்டு, 75% டிஸ்கவுண்ட்டு, இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும். பட் டிஜிகோல்டு ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் சேதாரம் செய்கூலி ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம கொடுத்து தான் ஃபைனலாக நகையை வாங்குற மாதிரி இருக்கும். நகை இது 916 நகை தான் தருவாங்க. போத்தீஸோட டிஜிகோல்டு ஸ்கீமில் ஃப்ரீ கிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த டைமில் தீபாவளி ஆஃபர், நியூ இயர் ஆஃபர்னு சொல்லி எது போயிட்டு இருந்தாலும் இந்த டிஜிகோல்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஆஃபர் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன, கடையில் உள்ள டிசைன் மட்டுமே நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளுக்கு கடையில் உள்ள நகை பிடிக்காமல் இருக்கலாம் டிசைனு, வேறு நம்ம ஒரு நகையை காமிச்சு இது மாதிரி செஞ்சு தருவீங்களான்னு கேட்பாங்க இல்லையா, அது மாதிரிலாம் அலோடு இல்லை இந்த ஸ்கீம் டிஜிகோல்டு ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். இப்போ வாங்க ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 100 ரூபா கட்டுறோம், அதாவது டிஜிகோல்டு ஸ்கீமில் 100 ரூபா கட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது, எவ்வளோ நகை எடுக்கலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 75 நாளுக்கு ஒரு நாளைக்கு நம்ம 100 ரூபா கட்டுறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 30 நாளுக்கு 3000 ரூபா கட்டியிருப்போம். 60 நாளுக்கு 2 மாதத்துக்கு 6000 ரூபா கட்டியிருப்போம். பேலன்ஸ் உள்ள 15 நாள், ஏன்னா 75 டேஸுங்க இல்லையா, 75 நாளுங்கிறது 2.5 மாதம். ஸோ நம்ம 2.5 மாதத்துக்கு எவ்வளோ கட்டியிருப்போம் அப்படின்னா 7500 ரூபா கட்டியிருந்திருப்போம். ஃபஸ்ட்டு 75 நாளுக்கு அவங்க எவ்வளோ போனஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா 7% கொடுக்குறாங்க. ஸோ 7%னா 7500 ரூபாய்க்கு எவ்வளோனா 525 ரூபாய் நம்மளுக்கு போனஸ் கிடைக்குது. ஸோ 7500 ரூபாய் ப்ளஸ் 525 ரூபாய் டோட்டல் எவ்வளோனா 8025 ரூபாய் கிடைக்குது. 8025 ரூபாய்க்கு நம்ம எவ்வளவு கோல்டு கிடைக்கும் அப்படின்னா 1.102 நம்மளுக்கு கோல்டு கிடைக்குது. செகண்ட் பார்ட், செகண்ட் 75 டேஸ்க்கு, அதாவது ரெண்டாவது 2.5 மாதத்துக்கு அதே போல் நம்ம ஒரு நாளுக்கு 100 ரூபாயா 7500 ரூபாய் கட்டியிருந்திருப்போம். ஸோ போனஸ் எவ்வளோ கிடைக்குது செகண்ட் பார்ட்டுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி 7% கிடையாது, அதை 5 அப்படியே குறைச்சிடுறாங்க. குறைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு 7500 ரூபாய்க்கு 5% அப்படின்னா 375 ரூபாய் கிடைக்குது. ஸோ 7500 ரூபாய் ப்ளஸ் 375 ரூபாய் டோட்டல் எவ்வளோனா 7875 ரூபாய் கிடைக்குது. இந்த 7875 ரூபாய்க்கு எவ்வளவு கோல்டு கிடைக்குது அப்படின்னா 1.081 நம்மளுக்கு கோல்டு கிடைக்குது. அதே மாதிரி தேர்டு 75 நாளுக்கு நம்ம அதே மாதிரி ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கட்டினோம் அப்படின்னா 7500 ரூபாய் நம்ம கட்டியிருப்போம் 2.5 மாதத்திற்கு. தேர்ட் பார்ட்டுக்கு அவங்க எவ்வளோ போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 3% கொடுக்குறாங்க. 7லேருந்து 5 ஆக்குறாங்க, செகண்ட் பார்ட்டுக்கு 5லேருந்து 3 ஆக்குறாங்க. அப்படியே போனஸ் அமௌண்ட் குறைச்சிக்கிட்டே
மூணாவது பார்ட் 75 டேஸ்க்கு வந்து 3% தான் கொடுக்குறாங்க. நம்ம கட்டின 7500 ரூபாய்க்கு 3% போனஸ் அப்படின்னா ஒரு 225 ரூபாய் கிடைக்கும். ஸோ 7500 ரூபாய் ப்ளஸ் 225 ரூபாய் வந்து 7725 ரூபாய் கிடைக்கும். இந்த டோட்டல் 7725 ரூபாய்க்கு எவ்வளோ நகை கிடைக்கும் அப்படின்னா 1.060 கிராம் வந்து நம்மளுக்கு நகை கிடைக்கும். ஃபைனலாக கடைசி 4th 75 டேஸ்க்கு கடைசி 75 நாளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டக்கூடிய 7500 ரூபாய் நம்ம ஒரு நாளைக்கு 100 ரூபாய்ங்கிற மதிப்பில் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ 75 நாளுக்கு 7500 ரூபாய் நம்ம கட்டியிருப்போம். ஆனால் அவங்க ஃபைனலாக கொடுக்குற போனஸ் வந்து எவ்வளோனா 1% தான் கொடுக்குறாங்க 4th 75 நாளுக்கு. 1% அப்படின்னா 7500 ரூபாய் 1% அப்படின்னா வெறும் 75 ரூபாய் தான். ஸோ 7500 ரூபாய் ப்ளஸ் 75 ரூபாய் 7575 ரூபாய் அமௌண்ட் கிடைக்கும். இந்த 7575 ரூபாய்க்கு நம்ம 1.040 கிராம் தான் நம்மளுக்கு நகை கிடைக்கும். இன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7285 ரூபாய் இருக்குது. நம்ம தினமும் 100 ரூபாய் கட்டணும் அப்படின்னா வந்து மொத்தம் 30,000 ரூபாய் கிடைக்குதுங்களா. அவங்க கொடுக்குற போனஸ் வந்து ஒரு 1200 ரூபாய். டோட்டல் இப்போ நம்ம நகை எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா 31,200 ரூபாய்க்கு நம்ம நகை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி 31,200 ரூபாய் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கட்டி டோட்டல் 31,200 ரூபாய் சேர்த்துட்டோம். சேர்த்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ நகை கிடைக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேர்த்த தொகை வந்து அதாவது நம்ம கட்டின தொகை வந்து 30,000க்கு ஒரு 4 கிராம் 4.118 கிராம் நம்ம நகை எடுத்துக்கலாம். போனஸ் தொகை 1200 ரூபாய் அவங்க போனஸாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம கட்டுற 30,000க்கு போனஸ் கிடைச்சிதுங்க இல்லையா, அது ஒரு 1200 ரூபாய்க்கு எவ்வளோ நகை கிடைக்குது அப்படின்னா வெறும் ஒரு 165 மில்லிகிராம் தான் நம்மளுக்கு வந்து போனஸில் வந்த அமௌண்ட்டுக்கு நகை கிடைக்குது. இப்போ டோட்டல் எவ்வளோ கிராம் கிடைக்குது இந்த ஸ்கீம்னால நம்ம கட்டுற 30,000 ப்ளஸ் அவங்க தர ஒரு 1200 எல்லாம் சேர்த்து எவ்வளோ நகை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.4 கிராம் கிட்ட கிடைக்குது. 4.283 கிராம் நம்ம நகை வந்து இந்த ஸ்கீமில் நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ தான் பர்சன்டேஜ் படி நம்மளுக்கு லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3.85% தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. நான் தங்கமயிலில் வந்து சொல்லியிருந்திருப்பேன் ஒரு 3% தான் நம்மளுக்கு லாபம். அப்படி ஏன் அப்படின்னா வந்து அவங்க ஃபஸ்ட்டு 75 நாளுக்கு அவங்க 5% தான் கொடுத்தாங்க. இவங்க வந்து 7% கொடுக்குறதுனால நம்மளுக்கு 3.85% வந்து நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. இந்த லாபத்தை வந்து நம்ம சிட்டோட கம்பேர் பண்ணோம். நார்மல் நம்ம மாதம் கட்டுறோம்ல சிட்டு ஸ்கீமோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிட்டு ஸ்கீம் தான் பெஸ்ட்டாக தெரியும். பட் நம்மளுக்கு ஒரு மொத்த அமௌண்ட்டாக வந்து மாதத்தில் ஒரே அமௌண்ட்டாக நம்ம சிட்டில் ஜாயின் பண்ண முடியாது. இதை கொஞ்சம்னால எனக்கு இந்த ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்குங்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம மொத்தமாக 1000 ரூபாய் கட்ட முடியும் அப்படின்னா சிட்டு ஸ்கீம் தான் பெஸ்ட்டாக இருக்கும், லாபமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து சேதாரம் ஏன் பெஸ்ட்டு அப்படின்னா சேதாரம் செய்குலி இதில் வந்து அதில் ஆஃபர் கொடுப்பாங்க. இதில் சேதாரம் செய்குலியில் ஆஃபர் கிடையாது. சேதாரம் செய்குலி வந்து ஒரு 12% அப்படின்னா வந்து 12 தான் பேசிக்காவே, அதை விட கம்மியாக வந்து இருக்கிறது கொஞ்சம் ரேர் தான். 12% விட சேதாரம் செய்குலிலாம் அதிகமாக தான் இருக்குது. 3744 ரூபாய் 12% சொல்லி போட்டோம்னா ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி 3% அது ஒரு 1048 ரூபாய் கிட்ட வருது. ஸோ டோட்டல் சேதாரம் செய்குலி ஜிஎஸ்டி மட்டுமே 4792 ரூபாய் கிட்ட நம்ம அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நகை ஒரு 4.25 கிராம் எடுக்கிறதா இருந்தால் நம்ம 31,200 ப்ளஸ் 4792 ரூபாய் அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம கையிலேருந்து அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த 31,200 ரூபாயிலேருந்து கம்மி 4000 அதாவது சேதாரம் செய்யலாம் எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து நகையுள்ள கிராம் வந்து மைனஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த 4.25 கிராம் வந்து சேதாரம் செய்யலாம் சேர்க்காம நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நகை. இது நம்ம எடுக்கக்கூடிய நகைக்கு எக்ஸ்ட்ரா வந்து சேதாரம் செய்யலி ஜிஎஸ்டியாக கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ வரும். ஓகே, இதுதான் போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் டிஜிகோல்டு ஸ்கீமை பற்றின உள்ளது. இதில் எவ்வளோ லாபம்னு சொல்லி பார்த்துருப்போம். ஒரு 3.85% வந்து நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. ஏற்கனவே தங்கமயில் டிஜிகோல்டை பற்றி போட்டிருக்கேன், அதில் எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் போத்தீஸையும் தங்கமயிலையும் கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். அதாவது நம்மளுக்கு நார்மலாக பார்த்தோன்னா சிட்டு ஸ்கீம் பெஸ்ட்டு இதில் அல்லது நம்ம டிஜிகோல்டு தான் சேர போகிறோம் அப்படின்னா எந்த டிஜிகோல்டு ஸ்கீம் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிஷன் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.